மகத்துவங்கள் அதிகம் நிறைந்த புனிதமான ஷோபானுடைய அந்த புனித பராத்துடைய இரவு நம்மிடத்தில் நெருங்கிவிட்டது. பராத்துடைய அந்த அழகிய இரவில் நாம் செய்யக்கூடிய அமல்களிலேயே பண்டைய காலத்திலிருந்தே நம் முன்னோர்கள், மோமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமல்தான் 3 யாசீன் ஓதுவது. இந்த 3 யாசீன் ஓதுவதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. யாசின் எப்போது ஓத வேண்டும்? அசருக்கு பின்னரா, மகரிப்புக்கு பின்னரா, இஷாவுக்கு பின்னரா? சகோதரியே, எங்களுக்கு தொழுகை என்பது இல்லை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த யாசின் ஓதும்போது என்ன நெய்யத்து வைக்க வேண்டும்? 1வது யாசின் எதற்கு வேண்டி, 2வது யாசின் எதற்கு வேண்டி? அப்படி நிறைய சந்தேகங்களோடு இருக்கக்கூடியவங்க பலரும் உண்டு. யாசின் ஓதிக்கொண்டிருக்கும் போது ஒலு போய்விட்டது, அப்போது என்ன செய்ய வேண்டும்? ஒலு செய்துவிட்டு முதலிருந்தே ஓத வேண்டுமா அல்லது பாதியிலிருந்து ஓதினால் போதுமா? சிலருக்கோ எங்களுக்கு யாசின் ஓத தெரியாது, இதுவரை ஓதியதே இல்லை, மதரசா எதுவும் நாங்கள் போனதில்லை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படி யாசின் ஓதுவது சம்பந்தமாக நிறைய சந்தேகங்களும் குழப்பங்களும் நிறைய பேருக்கு இருக்கிறது. அப்போ அந்த சந்தேகங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களிடத்தில் நான் அந்த பதிலை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த இல்மை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லாருமே அந்த ஒரு அமலை செய்யட்டும். எல்லாருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதீன் வலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மாபாத். ஒவ்வொரு மோமீன்களுக்கும், இறை நம்பிக்கையாளருக்கும், ஒவ்வொரு உம்மாவுக்கும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், ஒவ்வொரு வாப்பாவுக்கும் அல்லாஹு தாலா அவர்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளை எல்லாம் போக்கி 2 உலகிலும் இறைவன் அளவில்லாத வெற்றியை தந்து அருள் புரிவானாக. இந்த புனிதமான மகத்தான ஷோபான் மாதத்தில் அதிக நன்மைகளை நாம் செய்திருக்கின்றோம். இனி மகத்தான ஒரு இரவு நம்மிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு இரவிலும் அளவில்லாத அமல்கள் செய்து இறைவன் நம்மை நேசிக்கக்கூடியவர்களில் நாமும் ஒருவராகி நாளை இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து நம் சொர்க்கத்தில் இருக்க இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஷோபான் மாதத்திலேயே மகத்தான ஒரு இரவு, பராத் இரவு, உலக மோமீன்கள் அனைவரும் காத்திருக்கக்கூடிய, மோமீன்களுடைய விதியை அல்லாஹு தாலா ரெஃப்ரெஷ் செய்யக்கூடிய, மாற்றி எழுதக்கூடிய ஒரு மகத்தான இரவுக்கு வேண்டி நாம் எல்லாருமே காத்திருக்கின்றோம். அது நாளை மகரிப்பை கடந்தவுடன் நம்மிடத்தில் வருகிறது. அப்போ இன்னைக்குள்ள வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், புனிதமான 3 யாசீன் ஓதுவது நாம் முன்னாடி உள்ள காலத்திலிருந்தே ஓதி வருகின்ற ஒரு அமலாகும். 3 யாசீன் ஓதுவதில் நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கிறது, எப்பொழுது ஓத வேண்டும், எப்படி ஓத வேண்டும் என்று. எப்போது பராத்திரவிற்குள்ள அந்த 3 யாசீன் ஓத வேண்டும், அந்த நேரம் எப்போது? வெள்ளிக்கிழமை அசருக்கு பின் ஓத வேண்டுமா அல்லது மகரிப்புக்கு பின் ஓத வேண்டுமா அல்லது இஷாவிற்கு பின் ஓத வேண்டுமா? நிஹாயத் அமல் அப்படிங்கிற ஒரு கிதாப் இருக்கிறது. அந்த கிதாபில் இந்த விஷயத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. இஷா மகரிப்புக்கு இடையே ஓதுவது சிறந்ததாகும், ஹயரானதாகும். இன்னும் அந்த கிதாபில் பார்க்க முடிகிறது, நீங்கள் ஓதும்போது தொடர்ச்சியாக ஓதிக்கொள்ளுங்கள். ஒரு யாசின் ஓதிவிட்டு போய் டீ எல்லாம் குடிச்சு நல்ல ஜூஸ் எல்லாம் குடிச்சு அப்படி கிடையாது. ஒரு யாசின் ஓதிக்கொள்ளுங்கள், அடுத்த யாசின் ஓதுங்கள், மறுபடியும் 3வது யாசின் ஓதிக்கொள்ளுங்கள். யாசின் ஓதும்போது அதற்கிடையே தேவையில்லாத பேச்சுகள் பேசக்கூடாது. ஒரு யாசின் ஓதிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று உங்களது வீட்டில் யாராவது வந்தால் அவங்கள மைண்ட் பண்ணாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கிடையாது. அதெல்லாம் நமக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதேபோல் திடீரென்று ஒரு அர்ஜென்ட் கால் வருகிறது, அந்த நேரத்தில் அந்த காலை அட்டென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. காலையெல்லாம் அட்டென்ட் பண்ணலாம், ஆனால் அதன் பின் அதே அமர்வில் இருந்து அந்த யாசீனை நீங்கள் ஓதி பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இஷா மஹ்ரிப் அந்த நேரத்தில் நம் சகோதரிகள் வீட்டிலாக இருப்போம், ஆண்கள் பள்ளியிலாக இருப்பாங்க. ஆண்கள் பள்ளியிலிருந்து ஓதுவது சிறந்ததாகும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி ஓதிக்கொள்ளலாம். பள்ளியிலிருந்து ஓதலாம் அல்லது வீட்டிற்கு வந்தும் ஓதலாம். இனி இஷா மஹரிப்புக்கு இடையில் நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கும் போது இஷாவுடைய பாங்கு கொடுத்தால், 3வது யாசீன் ஓதிக்கொண்டிருக்கும் போது என்ன செய்வது? இஷாவுடைய பாங்கு கொடுத்தால் அந்த நேரத்தில் பாங்கிற்கான பதிலை நீங்கள் ஓதுங்கள். அதன் பின் அதே அமர்விலிருந்து தொடர்ந்து 3வது யாசீனை ஓதி பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதன் பின் இஷாவுடைய தொழுகைக்கு செல்லுங்கள். அதனால் நிஹாயத் அமல் என்கிற கிதாபில் பார்க்க முடிகிறது, இஷா மஹரிப் இதற்கு இடையில் ஓதுவது சிறந்ததாகும். இனி சில கிதாபில் காண முடிகிறது அசருக்கு பின் ஓதலாம் என்று. அப்போ அசருக்கு பின் ஒரு யாசீன் ஓதுவாங்க, சிலர் மஹரிப்புக்கும் இஷாவுக்கும் இடையிலாக 2 யாசீன் ஓதி பூர்த்தி செய்வாங்க. எப்படி பார்த்தாலும் 3 யாசீன் நாம் ஓதி இருக்க வேண்டும்.
சகோதரிகளுக்கு சில நேரங்களில் அசருக்கு பின் ஓதுவது அவர்களுக்கு முடியாத ஒரு நிலையாக இருக்கும். ஏனென்றால் வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கலாம். அவர்கள் மகரிப் தொழுதுவிட்டு அதிலிருந்து எஷா வரை தொழுகபாயிலே இருக்கக்கூடிய நிறைய சகோதரிகள் உண்டு. அவர்கள் அந்த நேரத்தில் ஓதி பூர்த்தி செய்யலாம். அசருக்கு பின்தான் ஓத வேண்டும் அப்படின்னு கிடையாது. நமது வசதிக்கேற்ப அசருக்கு பின்னும் ஓதலாம், மகரிப்புக்கு எஷாவுக்கு இடையிலுமாக ஓதி முடித்து விடலாம். சில பள்ளிகளில் சேர்ந்து 3 யாசின் ஓதி பூர்த்தி செய்வாங்க. அந்த முறையிலும் அங்கே இருந்து அவர்களோடு சேர்ந்து ஓதலாம். எப்படி பார்த்தாலும் நாம் 3 யாசின் ஓதிருக்க வேண்டும். அதில் ஹயர் எது என்றால் மகரிப்பு எஷா இடையே ஓதுவது ஹயரானதாகும். அப்போ நேரத்தை பற்றி உங்களுக்கு புரிந்துவிட்டது. இனி 3 யாசின் ஓத வேண்டும். அந்த 3 யாசின் எந்த நெய்யத்தில் ஓத வேண்டும்? முதல் யாசின், அந்த யாசினுடைய நெய்யத்து இப்போ எனக்கு மட்டும் அப்படி என்று கிடையாது. எனக்கு, கணவருக்கு, பிள்ளைகளுக்கு, தாய் தந்தைக்கு எல்லாருக்குமே உள்ள முறையில் நாம் நெய்யத்து வைக்க வேண்டும். எல்லாருக்குமே ஆஃபியத்துள்ள நீண்ட ஆயுள் வேண்டும் அப்படிங்கிற நெய்யத்தில் நாம் ஓத வேண்டும். சாதாரணமான ஆயுள் இல்லை, ஆஃபியத்துள்ள நீண்ட ஆயுள் வேண்டும். நீண்ட நாட்கள் வாழ்வது மட்டுமல்ல, நாம் வாழக்கூடிய அந்த நாட்களில் நமக்கு ஆரோக்கியமான, அதாவது ஆஃபியத்துள்ள ஒரு நீண்ட ஆயுட்காலத்தை இறைவா நீ எனக்கு வழங்க வேண்டும், எங்களுக்கு வழங்க வேண்டும். அதாவது பாத்ரூம் செல்லக்கூட என்னுடைய மரணம் வரை தன்னுடைய பிள்ளைகளை அழைப்பதற்கோ அல்லது கணவரை அழைப்பதற்கோ அல்லது வீட்டில் உள்ளவர்களை அழைப்பதற்கோ அந்த ஒரு நிலை இல்லாமல் நான் மரணமடையக்கூடிய அந்த நேரம் வரை நான் பாத்ரூம் சென்றாலும் சரி, யாருடைய ஒரு உதவி இல்லாமல் என்னுடைய செயலில் என்னுடைய இதில் நான் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஆஃபியத்துள்ள நீண்ட ஆயுளுக்கு உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும் அப்படிங்கிற முறையில் நெய்யத்து வைத்து கொள்ளுங்கள். இறைவா, இந்த யாசின் எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் ஆஃபியத்துள்ள நீண்ட ஆயுள் எங்களுக்கு நீ பொழிவாயாக ரப்பே, வழங்குவாயாக ரப்பே என்கிற நெய்யத்தில் நீங்கள் முதல் யாசினை ஓதிக்கொள்ளுங்கள். முதலில் நெய்யத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்பர் அஹூது ஓதிக்கொள்ளுங்கள், பிஸ்மி ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின் யாசினை சரியான முறையில் ஓதி பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது யாசின் எதற்கு? நமது ரிஸ்க் விசாலமாவதற்கு. இறைவா, 2வது யாசின் நான் ஓத போகிறேன். இந்த யாசின் எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும், எனக்கும் கணவர், பிள்ளைகள், என் உம்மாவுக்கு, வாப்பாவுக்கு, அனைவருக்கும், குடும்பத்தில் உள்ள அனைவருடைய ரிஸ்கையும் நீ விசாலமாக்கி தருவாயாக ரப்பே. ரிஸ்க் என்றவுடன் பணம் மட்டுமல்ல, நாம் சாப்பிடக்கூடிய உணவு, அதுவும் அந்த ரிஸ்க்கு ஓதக்கூடிய அன்றைய தினத்திற்காக மட்டும் கிடையாது. ஒரு வருடம், இனியுள்ள ஒரு வருடத்திற்காக இப்பொழுதே நாம் இறைவிடத்தில் கேட்கிறோம். இறைவானா சாப்பிடக்கூடிய உணவு, இறைவானா உடுக்கக்கூடிய ஆடை, இறைவானா குடிக்கக்கூடிய தண்ணீர், என்னுடைய வீடு. அப்போ இறைவா, என்னுடைய ரிஸ்கை எல்லாவற்றையும் நீ விசாலமாக்கி தருவாயாக ரப்பே. அப்படி மனதில் வைத்து நெய்யத்து வைத்து நீங்கள் 2வது யாசினை ஓதிக்கொள்ளுங்கள், அஹூது ஓதிக்கொள்ளுங்கள், பிஸ்மி ஓதிக்கொள்ளுங்கள், சூரத்துல் யாசின் ஓதி பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். 3வது யாசின் நல்ல மரணத்திற்காக. இறைவா, எனக்கு நீ நல்ல மரணத்தை தருவாயாக ரப்பே. எப்படியாவது வாழ்ந்து மரணிக்க வேண்டிய அல்ல, நான் மரணமடையும் போது என்னுடைய ஈமானை நீ சலாமத்தாக்கி தருவாயாக ரப்பே. அதே போல நமது குடும்பத்திலேயே நமக்கு வேண்டியவர்கள், நமது குடும்பத்தில் உள்ளவர்கள் மரணமடைந்தவர்கள் உண்டு. அவர்களுக்காக நான் ஒரு யாசினை ஓதுகிறேன் அப்படின்னு சொல்லி 3வது யாசினை ஓதிக்கொள்ளுங்கள். சூரத்துல் யாசின் ஓதும்போது அளவில்லாத பிரதிபலன் உண்டு. இதற்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இஸ்லாமிக் பாத் அண்ட் ரெமடிஸில் அதை பற்றி நான் கூறியிருந்தேன். அதனால் இந்த இடத்துல நான் அதை மறுபடியும் சொல்லவில்லை. சூரத்துல் யாசின் ஓதும்போது அதிகமான சிறப்புகள் உண்டு. சூரத்துல் யாசின் ஓதும்போது நாம் மனதில் என்ன நெய்யத்து வைத்து ஓதுகிறோமோ அந்த நெய்யத்து ஹயரானது என்றால் இறைவன் அதை பூர்த்தி செய்து தருவான் என்பதாகும். அதே போல சூரத்துல் யாசின் ஒரு அடியான் ஓதும்போது அவனுடைய மனதில் என்னெல்லாம் வேதனை இருக்கிறதோ, என்னெல்லாம் கவலை இருக்கிறதோ, இதெல்லாம் இறைவா நீ எனக்கு போக்கித்தா அப்படிங்கிற நெய்யத்தில் ஓதினால் அந்த வேதனையை, அந்த கவலையெல்லாம் இறைவன் போக்கி கொடுப்பான். நமது மனதில் நல்ல ஹயரான ஒரு எண்ணம் இருக்கிறது, அது நிறைவேறி கிடைக்க வேண்டும். அதற்கு வேண்டி நாம் யாசின் ஓதலாம். கல்பில் குரான் ஆகும், குரானுடைய கல்பாகும் சூரத்துல் யாசின். துனியாவிலும் ஆகிரத்திலும் அதிக புண்ணியங்கள், மகத்துவம், அதிக சிறப்பு நமக்கு வந்து சேரும். அப்போ சூரத்துல் யாசின் எந்த நேரத்தில் ஓத வேண்டும், எப்படி நெய்யத்து வைத்து ஓத வேண்டும்னு பார்த்தோம். இனி அடுத்தது, நிறைய சகோதரிகள் ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க. எங்களுக்கு தொழுகை இல்லை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் தொழுகை இல்லாமல் போய்விட்டது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று. வேறு சிலர் எப்படின்னா, நாங்கள் மதரசா போனது கிடையாது, எங்களுக்கு சின்ன சின்ன திக்ரு ஓத தெரியும், ஆனால் சூரத்துல் யாசின் ஓத தெரியாது. 2 பேருமே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சூரத்துல் யாசின் எங்களால் தொழுகை இல்லாத காரணத்தால் ஓத முடியாதுன்னு இருக்கக்கூடியவங்களும் ஓத தெரியாதுன்னு இருக்கக்கூடியவங்களும் 2 பேருமே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஓத முடியாத
சகோதரிகள், அதாவது தொழுகை இல்லாத சகோதரிகள் சூரத்துல் யாசீன் ஓதக்கூடிய நிறைய வீடியோ உண்டு. அந்த வீடியோக்களை நீங்கள் கேட்டிருந்தாலே போதும், இறைவன் உங்களுக்கு ஓதக்கூடிய பிரதிபலனை, அந்த ஒரு நன்மை இறைவன் உங்களுக்கு வழங்குவான். இனி ஓத தெரியாதுன்னு இருக்கக்கூடியவங்களும் யூடியூப்பில் சூரத்துல் யாசீனை எடுத்து வைத்து நீங்கள் பார்ப்பது கூட உங்களுக்கு சிறந்ததாகும், நன்மையாகும். முயற்சி எடுக்கிறீங்களே, அதுக்கே அல்லாஹு தாலா உங்களுக்கு நன்மை எழுதுவான். அல்லது யாராவது ஓதுவதை கேட்டு யூடியூப்லேயே நிறைய நீங்கள் கொடுத்தீங்கன்னா யாசின் சூரா ஓதுவது வரும். கேட்டு ஓதுவதும் சிறந்ததாகும். இறைவன் உங்களுக்கு அந்த நன்மையை வழங்குவான். அப்போ யாசின் ஓத முடியாதுன்னு யாரும் விலகி இருக்கக்கூடாது, யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எப்படியாவது உங்களுக்கு அந்த நன்மையை வாங்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இனி தொழுகை இல்லாத சகோதரிகள் அவர்களுக்கு உங்களுக்கு சலவாத் என்பது தெரியும். எவ்வளவோ சலவாத் இருக்கிறது. சலவாத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். துவாவை நீங்கள் தொழுகை இல்லாத சகோதரிகள் துவாவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். தொழுகை இல்லாத சகோதரிகளுக்கு திக்ரு ஓதலாம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த திக்ரை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு இரவாகும் பராத்துடைய இரவு. சலாமுன் கௌலன் மிர் ரப்பிர் ரஹீம். இந்த திக்ரை நீங்கள் அதிகமாக ஓதலாம். அதே போல் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனதன் வகினா அதாபன் நார். இந்த திக்ரை நீங்கள் அதிகப்படுத்தலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். அதுபோல் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீல் அலீம். இந்த திக்ரை நீங்கள் அதிகப்படுத்தலாம். இனி நிறைய பேருக்கு மகத்தான சூரத்துல் யாசீன் ஓதி ஓதி அவர்களுக்கு பார்க்காமல் ஓது தெரியும். அவர்கள் பார்க்காமல் ஓதுவது சிறந்ததா, பார்த்து ஓதுவது சிறந்ததா அப்படின்னு கேட்டால் ஹயரானதும் அதிக நன்மையும் திருமறை குர்ஆனை நீங்கள் ஒலு செய்துவிட்டு உங்கள் கைகளில் எடுத்து பார்த்து ஓதுவது தான் உங்களுக்கு சிறந்தது, நன்மை அதிகமானது. சூரத்துல் யாசீன் மட்டுமல்ல, சின்ன சூறாவாக இருந்தாலும் சரி, குர்ஆனை நீங்கள் பார்த்து ஓதும்போது இரட்டிப்பான பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும். இனி ஃபோனில் பார்த்து ஓதலாமா அப்படின்னு கேட்டால் குர்ஆன் ஓதுவது ஹயரானது. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதற்கு தான். இனி ஃபோன்லையும் பார்த்து ஓதுவதால் பிரச்சனை எதுவும் இல்லை. இனி தமிழில் பார்த்து ஓதலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல மிஸ்டேக் வரும். அப்போ அது நமக்கு பாவத்தை கொண்டு சேர்க்கும். அப்போ ஓதுவதை கேட்டிருந்தாலே போதுமானது. அல்லது அரபில் ஓத முயற்சி செய்து கொள்ளுங்கள். இனி சிலருக்கு அவர்களுடைய சூழ்நிலை காரணமாக நைட் ஷிஃப்டாக இருக்கலாம், அல்லது ஏதாவது பயணத்திலாக இருப்பாங்க. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை. அதன் காரணத்தால் நாளைய தினம் உங்களுக்கு யாசீன் சூரா ஓத முடியவில்லை என்றால் மறுநாள் ஓதாமல் இருந்துவிடக்கூடாது, மறுநாள் ஓதிக்கொள்ளுங்கள். ஆனால் அதாவது எதற்குமே ஒரு காரணம் இருக்கும். உங்களுக்கு முடிந்தால் நாளைய தினமே கண்டிப்பாக நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். ஒரு யாசின் நீங்கள் ஓதிவிட்டு அடுத்த யாசின் ஓதும்போது உங்களுடைய எனர்ஜி கூட வேண்டும். மூன்றாவது யாசின் ஓதும்போது இன்னும் கூட வேண்டும். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இடையில் வேண்டுமானால் கொஞ்சம் முகத்தை எல்லாம் கழுவி விட்டு ஒரு கப் தண்ணீர் குடித்துவிட்டு நீங்கள் யாசினை தொடர்ந்து ஓதலாம். ஓதிக்கொண்டிருக்கும் போது ஒலு முறிந்து விட்டது என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதலிருந்தே ஓத வேண்டுமா, பாதியிலிருந்து ஓதினால் போதுமா? குர்ஆனை பார்த்து ஓதிக்கொண்டிருக்கோம், ஒலு போய்விட்டது என்றால் அந்த குர்ஆனை அப்படியே வைத்து கொள்ளுங்கள். அதன் பின்பு ஒலு எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பின்பு எங்கே நீங்கள் நிறுத்தினீங்களோ, பாதியில் எங்கே ஸ்டாப் ஆச்சோ அதிலிருந்து நீங்கள் கண்டினியூ செய்து கொள்ளுங்கள். முதலிலிருந்தே ஓத வேண்டும் அப்படின்னு கிடையாது. அப்போ நாளைய தினத்தில் யாருமே யாசின் ஓத தெரியாது என்று விட்டுவிடக்கூடாது. கண்டிப்பாக யாசின் சூறாவை ஓதி உங்களுடைய ஒரு வருட தேவைகளுக்காக இறைவனிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.